ரொம்ப பெரும்பாலும் நான் வந்து பார்க்கும்போது, இவங்க யூஸ் பண்ற ரொம்ப எனக்கு ரொம்ப சில்லியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிர்கேள்விகளாக இருக்கு. அது அது அப்படியே நான் உங்ககிட்ட ஒரு ஒரு டிவைஸாக நான் சொல்றேன். சரி. அதுக்கு சட்டு நீங்க உங்களுடைய அவசர பதில்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஜாதிய பொறுத்து படங்கள் எல்லாமே ஜாதிய படங்கள். உன் படத்துல ஒரு ஜாதிய பத்தி நீ பேசுற, ஒரு ஜாதி சார்ந்த பிரச்சனைய பேசினாலும், அதுவும் ஜாதி படம். அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்குல்ல. நான் அப்படி என்னுடைய படங்கள வந்து நான் ஜாதி படமா நான் பார்த்ததே இல்ல. இது வந்து ஒரு சமூக நீதியை கூறுகிற படமா தான் நான் பார்க்குறேன். இங்க இருக்கிற பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்ம என்ன மாரியான பிரச்சனைய ஹேண்டில் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு விவரிக்கிற இந்த சமூக இது என்ன சொல்றது? இந்த சமூக நிலவரவியல வந்து கரெக்ட்டா வந்து காட்டுற முயற்சிக்கிற ஒரு திரைப்படமா நான் வந்து படத்த வந்து பார்க்குறேன். ஒரு சோசியோ பாலிடிக்ஸ் ட்ராமா அப்படின்னு கூட இத என்னுடைய திரைப்படங்கள வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுக்காக வந்து இது வந்து ஒரு ஒரு சாதி படம் அப்படின்னு சொல்றதையே நான் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறேன். ஆமா, என்னோட முன்னோர்கள் சில பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? இன்னும் ஏன் என்னையே திட்டிக்கிட்டு இருக்க? அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த பொறுப்ப யார் எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. லைக் வந்து இப்ப என்னுடைய முன்னோர்கள் எங்க வீழ்த்தப்பட்டார்களோ, அதோட தொடர்ச்சியா தான் நான் இங்க இருக்கிறேன் நானு. ஓகேவா? அப்ப உன்னுடைய முன்னோர்கள் என்ன தப்பு செஞ்சாங்களோ, அதோட தொடர்ச்சியா தான் நீங்க இருக்கிறீங்க. ஸோ இந்த இருக்கிற இடத்துல வந்து இப்ப பிரசன்ட்ல வந்து இந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறப்போ, இந்த பிரசன்ட்ட சரி செய்வதற்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளின் அடிப்படைய சரியா புரிஞ்சுகிட்டு, அப்ப இந்த பிரசன்ட்ட சரி பண்ண, திருப்தி பண்ண நீங்க இறங்கணும்னு நான் சொல்றேன். ம். அது இல்லாதப்போ வந்து இங்க லைக் வந்து நான் வைக்கிற வெறும் விமர்சனங்கள வந்து உனக்கு எதிரான கோவங்களா மட்டும் நீ பார்க்குறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்ப நான் உன்ன வந்து பேசவே இல்ல. அப்ப முன்னோர்கள் செஞ்ச தவறுகளோட தான் இது வந்து நடந்துட்டு இருக்குதுன்னு நான் வந்து சொல்றேன். அப்ப நீ இது வந்து புரிஞ்சுகிட்டு இத சரி செய்வதற்கு நீ வந்து முன்னாடி வரணும்ல அத. அது முன்னாடி வர்றது உன்னுடைய பொறுப்புன்னு நான் சொல்றேன். உன்னுடைய கடமை அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம ஜாதின்னு அதிலிருந்து மீண்டு வர நம்ம முயற்சி பண்றோம் நம்ம உள்ளத்துல. ம். அப்படி இருந்தும் இவங்க திரும்ப அந்த ஜாதி சார்ந்த பிரச்சனைகள பேசும்போது, அத இன்னும் வலுவடைய வைக்கிறதே இவங்க தான். அதுதான். அதாவது என்னன்னா, நீ யார் என்பதை நீ இன்னும் அறிஞ்சுக்காம இருக்கிற. நீ அறிந்து கொள்வதன் மூலமாக, உனக்கு உன்னை அறியாமலே இன்விசிபிளா இருக்கிற ரூட்ட நீ என்னைக்கு கட் பண்ணி தூக்கி போடுறியோ, அப்பதான் நீ அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சரியான மனிதனா இருப்ப. ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதனா நீ மாறணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்விசிபிள் ரூட்ட வந்து நீ வந்து கட் பண்ணணும். உன்னுடைய ரூட் என்பது இங்க என்னவா இருக்குதுன்னா, அது ஒரு சமூக உறவு. அது சமூக உறவு என்னவா இருக்குன்னா, காஸ்ட்டா தான் இருக்குது. அப்ப அந்த காஸ்ட்ன்ற சமூக உறவ நீங்க கட் பண்ணணும்னா, யூ ஹேவ் டூ பி ஓப்பன் யுவர் ஐஸ். நீ வந்து ஞானம் அடைய வேண்டிய தேவை இருக்கு. அந்த ஞானத்தை வந்து பகுத்தறியும் தன்மை தான் வந்து உருவாக்கும். அந்த பகுத்தறிவு தன்மை அப்படின்ற அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்றோம். ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைய நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு அத சரி பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இல்ல புரியல. இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் அவங்க விக்டிம்ஸாவே தங்கள நெனச்சுப்பாங்க? யாரு? சென்ட்ரல் இப்ப எடுக்கக்கூடிய படங்கள், அத சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு பரவலான ஒரு விஷயமா இருக்குல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அ விக்டிம்னா நானும் தான் விக்டிம். நான் ஒண்ணும் புலம்புறது இல்லையே! அதுதான் சொல்றேன். இங்க விக்டிம் அப்படின்றது பாதிக்கப்பட்டவர்களுடைய கால சூ அ பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை சூழல் என்னவா இருக்கு? இன்னைக்கு வந்து பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? இன்னைக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபார்வர்டா வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதனால ஒட்டுமொத்த பாதிப்பும் இங்க சரியாயிடுச்சா? அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியா இங்க வந்து இருக்கு. ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா சைட்லயும் இருக்காங்க. இப்ப வறுமை வந்து இட் இஸ் நாட் ஒன்லி லைக் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மட்டுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆமா. எல்லார்கிட்டயுமே வறுமை இருக்குது. கிளாஸ் டிஃபரன்ஸ் எல்லார்கிட்டயுமே இருக்குது. ஆனா காஸ்ட் டிஃபரன்ஸும் எல்லார்கிட்டயுமே இருக்குது. ஸோ நமக்கு 2த்தையும் வந்து எப்படி சரியா ஹேண்டில் பண்ணி இத வந்து காலி பண்றதுன்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும். லைக் வந்து இங்க வந்து நானும் தான் பாதிக்கப்படுறேன் அப்படின்றது எதன் அடிப்படையில நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்றது வந்து இந்த கேள்வி. இன்னொன்னு தலித்துகளுக்கு இருக்கிற பிரச்சனையும், நான் தலித்துகள் இருக்கிற சாதிய பிரச்சனையும் ஒண்ணு அப்படின்றது வந்து இல்ல இங்க. ம். இப்ப நீங்க வந்து நான் தலித்துல இருக்கிற வர்ண வேறுபாடு இப்ப 4 காஸ்ட் கேட்டகரி இருக்கு. இப்ப அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து பல சாதி அமைப்புகள் வாழுற பகுதியா தான் ஊர் வந்து இருக்கும். ஆனா அவங்களால எப்படி ஒண்ணா வாழ முடியுது? ஏன் வந்து தலித்துகள பிரிச்சு வச்சு வாழ முடியுது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வந்து, வாங்க நம்ம எல்லாரும் இப்ப இது வந்து நானும் தான் பாதிக்கப்படுறேன்னா, வாங்க அப்ப பாதிக்கப்பட்ட சமூகத்தையும் வந்து ஊர் அமைப்புக்குள்ள கொண்டு வாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம பாதிப்புகள ஒன்றா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன் நானு. ம். பட் ஆனா இங்க அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப பாதிப்புன்றது வந்து ஒரே அளவுல இல்ல. இங்க பாதிப்புன்றது வந்து 2 வகை வேறுபாடுகள்ல ஒண்ணு இருக்கு. இங்க வந்து ஒரே சமூக அமைப்புக்குள்ள பாதிப்பு இருக்கு. அங்க இந்த ஒட்டுமொத்த இந்த சமூக அமைப்புக்கு எதிரா பாதிக்கப்பட்டவர்கள வெளிய கொண்டு வைக்கிற 2 அமைப்பு முறை இங்க இருக்கு ஆக்சுவலி. இத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
வந்து நல்லா படம் எடுக்கிறாரு. கொஞ்சம் வேற சப்ஜெக்ட்லாம் எடுக்கலாமே. வேற சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டே இருக்கேன். உண்மையிலேயே வேற சப்ஜெக்ட் தான் ஒவ்வொரு படத்துல நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ என்னோட டிமாண்ட் வந்து மையக்கரு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நிற்கிறதுனால வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கலாம். ஆனா என்னோட திரைப்படங்கள்ல வந்து வெவ்வேறு விதமான ஒரு உணர்வை கடத்துறதுக்கு தான் நான் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ரஞ்சித். தேங்க் யூ, இப்ப தேங்க் யூ. கூறின பதில்கள் ஹோப்ஃபுல்லி சில பேருக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ எல்லாருக்கும் பயன்படும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அது கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக் பட் யா, உண்மை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்ஸ்.